கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா ராகியில் பூர்ண கொழுக்கட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண போட்டு தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க பூர்ண ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கேழ்வரகு மாவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப்பு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா இந்த மாவில் எல்லா பக்கத்துமே சேர்ற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க சூடாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். மாவோட பதம் சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக கொதிக்க இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா அதிலேயே பாதி மாவு வெந்துடும். இப்போ கையிலே நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்தேன். இன்னும் மீதி இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ இது போல் ஒன்று போல் பிசைஞ்ச மாவை இது போல் வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சுருவோம். இப்போ கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வறுத்த நிலக்கடலையை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு இது போல் எடுத்து தோலை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நம்ம பொடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ கடலையை பார்த்தீங்கன்னா நிலக்கடலையை நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இது போல் 1-2 குறைன்னு நான் இது போல் அரைச்சிருக்கேன். இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா நிலக்கடலை எடுத்து அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 மூடி போல் துருவின தேங்காய் இதை வறுத்து வச்சுருக்கேன். வறுத்து இது போல் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலையில் செஞ்ச கொழுக்கட்டை ஈவினிங்கும் கூட நல்லாயிருக்கும். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஒரு 2 சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை நிலக்கடலையில் சேர்த்து தேங்காய் துருவலையும் சேர்க்கவும் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா பூர்ணத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ண ஏலக்காய் தூள் சேர்த்துக்காங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூர்ணத்துக்கு இது போல் நல்லா அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் உள்ளே வைக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மாவு இப்போ நல்லா பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவோம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க.
இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது போல் வாழை இலை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாழை இலை இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் கவர், பால் கவர் எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மேல் மாவை எடுத்து இது போல் தட்டிக்கங்க இலையில். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை உள்ளே வச்சுருங்க. இப்படி இலையை வந்து ரெண்டாக இது போல் மடிச்சுக்கோங்க. விரிசல் வராத அளவுக்கு நல்லா வந்து ஓரங்களை இது போல் அமுத்தி விட்டுருங்க. இது போல் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா பூரணத்தையும் உள்ளே வச்சு நம்ம இது போல் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இட்லி பானையில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தட்டில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆறு டு 7 நிமிஷம் போல் இது நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். வெந்திருக்கும், ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்ட பிறகு நம்ம எடுத்துக்குவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா பூர்ணம் ராகி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ER கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.